Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம HPCL 2021 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, compute open loop DC gain if closed loop transfer function is 2s plus 6 divided by 2s square plus 10s plus 14 with unity feedback factor. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓப்பன் லூப் சிஸ்டமோட டிசி கெயின் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின்ல நமக்கு க்ளோஸ்டு லூப்போட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக அடிஷ்னலாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபீட்பேக்கோட வேலிடி நமக்கு இங்கே யூனிட்டியாக இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ கொடுத்துருக்க டேட்டா படி க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் CLTF ஓட வேல்யூ வந்து நமக்கு 2s plus 6 divided by 2s square plus 10s plus 14 அப்படின்னு இருக்கு. அண்ட் இதுல நமக்கு கெயினோட வேல்யூ, அதாவது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதனுடைய டிசி கெயினை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் OLTF நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதுல S is equal to 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய டிசி கெயின் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு இந்த க்ளோஸ்டு லூப் அண்ட் ஓப்பன் லூப்புக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நமக்கு தேவையானது வந்து ஓப்பன் லூப் உடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் OLTF தான், which is equal to in terms of closed loopல நம்ம எழுதும்போது closed loop transfer function CLTF divided by 1 minus CLTF அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே கிடைச்சிருக்க இந்த CLTF வேல்யூவை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா S is equal to 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிசி கெயின் கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ என்ன இருக்கோ அதை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2s plus 6 divided by 2s square plus 10s plus 14 divided by 1 minus 2s plus 6 divided by 2s square plus 10s plus 14 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் s is equal to 0 அப்படின்னு நம்ம டைரக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு s டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகி வெறும் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நமக்கு கான்ஸ்டன்ஸ் மட்டும் கிடைக்கும். இது இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நமக்கு நியூமரேட்டர்ல 6 மட்டும் தான் கிடைக்கும், டினாமினேட்டர்ல நமக்கு 14 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல டினாமினேட்டர்ல 1 மைனஸ் S0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6 டிவைடட் பை 14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 by 14 divided by 14 minus 6 8 by 14 அப்படின்னு கிடைக்கும். This is equal to 6 by 8 and இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.75 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.